இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியா கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா மேட்சை வின் பண்ணிட்டாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுள். ஸோ அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் இருக்குது. இஷான் கிஷன் ஆக்சுவலாக வந்து டெஸ்ட் சீரீஸில் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட டெஸ்ட் சீரீஸ்லேருந்து லீவ் ஆகுறாரு. என்ன காரணம் அப்படிங்கிறத பெருசாக பார்த்தீங்கன்னா நான் அனௌன்ஸ் பண்ணல, பட் அவர் இல்லை டெஸ்ட் சீரீஸில். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிசிசிஐ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்து அவர்கிட்ட ரோஹித் சர்மாட்ட வந்து அந்த கேப்டன்ஷிப்பை வித்ட்ரா பண்ணோன்னே பிசிசிஐட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் கிட்டேருந்து வந்து கேப்டன்சி வந்து அவர் விட்டு போனதுனால வந்து நாங்கள் ஒன்றும் அவங்கள ஒதுக்க போகிறது கிடையாது. எங்களுக்கு இப்போ கூட வந்து டேரெக்டாக T20 வேர்ல்டு கப்புக்கு 2024 வந்து கேப்டன்சி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு எங்களோட ஃபஸ்ட் சாய்ஸு இன்னமும் ரோஹித் சர்மா தான் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. அதாங்க மும்பை இந்தியன்ஸ் சொன்னாங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இன்னும் வந்து ரோஹித் சர்மாவை எதுவும் பண்ணலை, ஸோ கணக்கில் தான் வச்சிருக்காங்க. தென் முகமது ஷமி பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் சீரிஸ் விளையாட போகிறது கிடையாது. ஸோ அவருக்கு ஆங்கிள் இன்ஜுரி. அவர் மட்டும் கிடையாது, இன்னொரு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கைகிஸ்டோ ரபாடாவும். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அவரோட அந்த இன்ஜுரி வந்து பெருசாக வந்து க்யூர் ஆகலை. ஸோ அவரும் நிகில் அந்த ஆங்கிள் இன்ஜுரியில் தான் இருக்கார். ஸோ ஹீல் ஆக டைம் ஆகும் அப்படின்னு சொன்னனால ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் இருக்க போகிறது கிடையாது. ஓரளவுக்கு ரெண்டு பேரும் இல்லாதது ஒரு பேலன்ஸ் கொடுத்துரும். ஸோ ஓகே, நம்ம இந்த பக்கம் அவ்வளோதான் அப்டேட்ஸு. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இந்த மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. டாப் ஆர்டரு, மிடில் ஆர்டரு இவங்களாம் ஆடின டைமோட பெலுக்வாயும் பர்கரும் ஆடின டைம் தான் பார்த்தீங்கன்னா வந்து பிச்சில் அதிகம். ஸோ இவங்க தான் கடைசியில் வந்து இந்த அளவுக்கு ஒரு 116 அப்படிங்கிற ஒரு டோட்டலே வந்து கொண்டு வரதுக்குள்ளே பாவம் பெலுக்வாயாவும் பர்கரும் அவங்க பட்ட பார்த்தா அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அவ்வளோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிலமை மோசமாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீரியஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்குவாரை பார்த்து ஒரு பயம் இருந்தது லைட்டாக. அது தீபக் சாகரும் அவரும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து ஓடிஐயில் வந்து விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்ததுக்கப்புறம் என்னடா அது இந்த பவுலிங் ஆப்ஷனே இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. எல்லாருமே ஒரு மீடியம் பேசுகிற மாதிரி தான் இருந்தாங்க. ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கூட வந்து கண்ணுக்கு தெரியல. அப்படிங்கும் போது இது வச்சு எப்படி போக முடியும், 3 மேட்ச் இப்படி தான் ஆடணுமா, வேறு ஆப்ஷனே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. மேபி யாரோ ஒரு பும்ராவோ இல்லை சிராஜோ ஷமியோ ஒருத்தராச்சும் எதோ சும்மா வச்சு ஸ்குவாடில் எதோ போட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்தது. பட் சுக்குநூறாக உடச்சிட்டாங்க அந்த பயத்தை. அந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு பயத்தை காமிச்சிட்டாங்க. இந்த பக்கம் இந்தியன் பவுலர்ஸ் அந்தளவுக்கு ஒரு செமையான முகேஷ் குமார் அவரு டெபியூட்டன். ஸோ ஹர்ஷ்தீப் அவரும் பார்த்தீங்கன்னா டெபியூ பண்ணுறாரு. ஆவேஷ் கான் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்படிங்கும்போது ஒரு ஃபாஸ்ட் பாலிங் யூனிட்டே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு சைடு இந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சவுத் ஆஃப்ரிக்கா பிச்சுக்கு ஆவாங்களா அசிஸ்ட் ஆவாங்களா அப்படின்னு நினச்சா தூக்கி சாப்பிட்டாங்க எல்லாத்தையும். ஹர்ஷ்தீப்லாம் வந்து ஒரு சந்தோஷத்தில் இருந்தார் ப்ரெசன்டேஷன். அப்போ இந்த மாதிரி பிச்சை நான் பார்க்கவே இல்லையே, புதுசாக என்ன இது புதுசாக இருக்குது. அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கி செட்டில் ஆகிடுவார் போல். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிச்சை வந்து அந்த விக்கெட் அவ்வளோ லைக் பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த பவுன்ஸ் வந்து அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து அவ்வளோ கரெக்டாக அந்த லைனை பிடிச்சிட்டாங்க. அதுவும் முகேஷ் குமார்லாம் வந்து டெபியூட் பவுலர்றான், டெபியூட்டா எங்கே நான் எப்படி போடுறான் ஃபஸ்ட்டு வரை பார்த்தீங்கன்னா மெயின் இண்டெக்ஸுக்கு அப்படியே வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் இந்த T20 வந்து அந்த ஒரு தரவுன்றது அப்படியே என்ன இப்போ சிராஜ் இப்போ முகேஷ் குமார் அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா வரம்போரெல்லாம் என்ன எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் மறுபடியும் வந்து ப்ரெஷரில் போயிட்டார். அதுவும் ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக விக்கெட் கிடச்சிருக்கும். பேட்டா பேடா அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஒரு டவுட்டில் இருந்தது. கேஎல் ராகுல் வந்து ஒரு டவுட்டில் சரி எதுக்கு ஃபஸ்ட்டு பாலே எடுத்துகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்மாக தெரியனால விட்டார். பட் அதுக்கப்புறம் தான் அது பேடு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. மேபி போயிருக்கலாம், பட் இருந்தாலும் வந்து கன்ஃபார்மாக தெரியல. சேம் டைமில் வந்து சவுண்டு கேட்டுதா, அதனால் வந்து கொஞ்சம் வந்து எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க் அப்படின்னு சொல்லி விட்டார். பட் பெருசாக அது பின்னாடி பாதிக்கல, அசால்ட்டாக வந்து முடிச்சிட்டாங்க 116. லாஸ்ட் மேட்ச் T20 வந்து எப்படி வந்து அந்த மொதல் 6 பேர் படவே இல்லையோ அதே மாதிரி இண்டெக்ஸுக்கு சுத்தமாக படல. அதே ரீகேப்மாக இருந்தது. அண்ட் தென் பிச்சு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருந்தது. சவுத் ஆஃப்ரிக்காவோட மிடில் ஆர்டர் ஒரு பயங்கரமான மிடில் ஆர்டர். மார்க்கனு, வாண்டர்சனு, கிளாஸனு, மில்லரு அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா வரவலாம் அடிப்பான். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மிடில் ஆர்டர் வச்சுக்கிட்டு இது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்தது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆப்ஷனாக வந்து அக்ஷர் பட்டேலும் குல்தீப் யாதவ் வந்தார். குல்தீப் ஓகே, அக்ஷருக்கு வந்து சம்டைம்ஸ் வெளுத்துருவாங்களே, அவருக்கு வந்து கரெக்டாக பேர் ஆகுமா குல்தீப் போகிற அப்படிலாம் ஒரு இது இருந்தது. ஆனால் இங்கே நடந்ததுன்னா கடைசி வரை அக்ஷர் பட்டேல் ஓவரே கிடைக்கல, இவங்களே போட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க. குல்தீப்புக்கு ஓவர் குறுக்குறக்கே பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னும் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஆவேஷ் கானும் ஹர்ஷ்தீப்பும் 2 பேரும் சேர்ந்து முடிச்சிட்டாங்க. இதோ குல்தீப் அந்த ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து சும்மா கொண்டு வந்தாங்க. ஸோ அவர் வந்து அதில் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார். அவ்வளோதான். ஓவரால் சவ பவுலிங். ஸோ வேறு எந்த வார்த்தைகளும் நான் வந்து யூஸ் ஃபேண்டாஸ்டிக், வண்டர்ஃபுல்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்தளவுக்கு தரமாக இருந்தது பவுலிங். பெருசாக எதுவுமே பண்ணல, லைனில் போட்டாங்க, லென்த்தில் போட்டாங்க, அடித்தாங்க. அவனுங்க பாட்டு வந்து எனக்கு என்ன ஒரு விஷயம் ஷாக்கிங்காக இருந்ததுன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் விக்கெட்டில் கன்ஃபார்மாக வந்து பவுன்ஸ் இருக்க போகுது. அந்த நியூ பாலில் ஒரு ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் வந்து போடும்போது இல்லை கரெக்டான லைன் அண்ட் லென்த்தில் போடுற பவுலர்ஸ் போட்டாங்கன்னா
கண்டிப்பாக பேட்ஸ்மேன்ஸுக்கு டஃப்பாக தான் இருக்கும். அது எப்படி ஆடணும் அப்படிங்கிற டெக்னிக்ஸ் எல்லாமே சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸுக்கு நம்மளோட நல்லா தெரியும். பட் அவங்களுக்கு அது கொஞ்சம் வந்து மறந்து போச்சா, இல்லை வந்து இந்தியாவிலே வந்து ரொம்ப நாளாக ஆடினால பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிஷன் பற்றி அவங்க மறந்துட்டாங்களா இல்லை ஞாபகம் இல்லையான்னு சொல்லி தெரியல. ஏன்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி ஒரு பிச்சில் க்ரீஸுக்கு உள்ளே இருந்து ஆடிட்டு இருந்தாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அது ஃபஸ்ட்டு பவர் பிளேயரை. ஸோ நார்மலாக ரோஹித் சர்மாலாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் பல வருஷமாக. ஸோ இந்த ஓவர்சீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அங்கெல்லாம் போனாருன்னா டேரெக்டாக வந்து கிரீஸை விட்டு 4 தள்ளி தான் நிற்பார். அதை கேமராமேன் எத்தனை தட்டி நமக்கே ஜூம் பண்ணி காமிச்சிருக்காங்க. பட் இந்த தடவை சவுத் ஆஃப்ரிக்காவில் என்னாச்சுன்னு சொல்ல தெரியல. வேண்டர்சனாக இருக்கட்டும், மார்க்ரம்லாம் எங்கேயோ உள்ளே நின்றுட்டு இருந்தார் கிரீஸ்குள்ளே. கிளாஸனு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து இன்சைடு கிரீஸ் தான் இருந்தாங்க, நவுந்தே வரல. மேபி கொஞ்சம் முன்னாடி வந்தாங்கன்னா அந்த பாலோட மொமெண்டம் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆடலாம். அந்த பாலோட மொமெண்டமோ இல்லை ஸ்விங்கோ பார்த்தீங்கன்னா வந்து சீம் மொமெண்ட்டையோ கட் பண்ணலாம். ஸோ அங்கே நம்ம முன்னாடி வந்தோம் அவுட் சைடு கிரீஸ் வந்தோம்னா, பட் அவங்க ரொம்ப ஏதோ ஸ்பின்னர் ஆடுற மாதிரி வந்து கிரீஸுக்கு உள்ளே இருந்து ஆடிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியல. இத்தனைக்கும் நம்ம போலர்ஸ் அந்தளவுக்கு ஃபாஸ்ட் போலர்ஸ் கூட கிடையாது. ஆவேஸ் கான், ஹர்ஷ்தீப், முகேஷ் குமார் தான் போட்டுட்டு இருந்தாங்க. 135, 140 அப்படிங்கிறது அவங்களோட ஹை ரேஞ்ச். ஸோ அப்படி இருக்கிற போலர்ஸ் கிட்ட எதுக்கு இந்த மாதிரி வந்து ஸோ அவங்க ஊரில் வந்து விளையாடுறதுக்கு நாம் சொல்லி கொடுக்கணும் போல். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. மேபி கொஞ்சம் இந்த பேசிக்ஸ் விட்டாங்களோ, ரொம்ப ரொம்ப நார்மலான பேசிக். ஸோ ஒரு பவுன்சரி விக்கெட்டில் நீங்கள் வந்து முன்னாடி வந்து ஆகணும், அவுட் ஆஃப் த கிரீஸில் தான் ஆடணும். அவுட் ஆஃப் த கிரீஸில் தான் வந்து ஆடணும். பட் ஏன் உள்ளேருந்து ஆடினாங்கன்னு தெரியல. நிறையா மேபி அது ஒரு மெயின் பாயிண்ட்டை எனக்கு தெரிஞ்சுது. நான் பார்க்கும்போது வரவங்களாம் ஸ்டெம்பை காமிச்சிட்டு அவங்க போய்ட்டு அப்படி ஸ்டெம்பை காமிக்கலினா கூட அவங்களா எங்கேயோ போகிற பால் இழுத்து கொண்டு போய் அதை வெளியே டிரைவுக்கு ஆட போய் ஸ்டெம்பில் இன்சைடாக எட்ஜாக வைக்கிறாங்க. அநியாயத்துக்கு ரொம்ப நல்லாவங்க இருக்காங்க. அந்த ஹர்ஷ்தீப் சிங் ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது அவுட் ஆஃப் ஃபார்ம்லேயே இருந்தார். பெருசாக வந்து T20 வேர்ல்டு ஆடினதுக்கப்புறம் அவர் போட்டாலே வந்து அடிப்பாங்கடா, அடிச்சு தள்ளிடுவானுங்கடா அப்படிங்கிற மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து பக்குன்னு இருந்தது. இதை தாண்டி அவரோட லைனு லென்த்து எல்லாம் கசமுசான்னு இருந்தது. எங்கெங்கேயோ எப்படியோ போடுறாரு அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருந்தது. பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த போட்டிருந்தார். அதை கண்டினியூ பண்ணி ஸோ அவருக்கு இதான் ஃபஸ்ட்டு கேம் ஓடி. ஆரம்பத்தில் ஒரு டவுட் இருந்தது, இவங்க இது ஏதோ பண்ணிடுவானா அப்படிங்கிற மாதிரி. பட் நல்ல வேலைங்க, எப்படியோ பிடிச்சி பழைய ஃப்ளோக்கு வந்துட்டார். சரியான லைனில் போட்டார். வேண்டர்சன் அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டார். அது அடிக்க கூட முடியல. அவர் அந்த பால் பிச் ஆகி அந்த பக்கம் ஸ்ட்ரைட் ஆகும்னு சொல்லி நினச்சாரு. அது உள்ள லைட்டாக இன்ஸ்விங் ஆகி பார்த்தீங்கன்னா பேட் அடிச்சு செம்ம பால் அது. ஸோ அங்கே அந்த பால்லேருந்து அவருக்கு மொமெண்டம் அப்படியே ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிது செம்மையாக. அதுக்கப்புறம் அப்படியே லைனாக புடிச்சிட்டாப்ல. ஸோ அங்கேருந்து ஏதோ மார்க்ரமும் டிசார்ஜியும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வந்து கேம் கொண்டு போனாங்க. அந்த டைமில் கூட ஓகே ரெக்கவரி பண்ணிட்டாங்க போல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 3 பவுண்ட்ரிஸோ ஒரு 6ஓ பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக வந்து மார்க்ரம் பேட்லேருந்து வந்திருக்கும். டிசார்ஜியும் வந்து நல்லா பாசிட்டிவ் ஆடி இருப்பார். பட் அதுக்கப்புறம் நல்லா தானே ஆடிட்டு இருக்கேன் டிசார்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து டாப் பிச்சை கொடுத்து கேஆர் ராகுல் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அந்த கேட்சை முடிச்சிட்டாரு. அந்த கிரவுண்டு ரொம்ப சின்னதுங்க. அது அந்த புல் ஷாட் ஏரியாலாம் வந்து ரொம்ப சின்னது. ரோஹித் சர்மாலாம் விட்டா அந்த பக்கமே தனியாக ஆடி 200-300 ரன் அடிப்பார் போல். எச்சு பட்டர்லாம் 6 போகுது. ஸோ அங்கேருந்து வந்து அப்படியே முடிஞ்சுது. டிசார்ஜி அவுட் ஆனதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் ஒரு உதறல் ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ பேருக்கு ஒரு பவுண்டரி வந்தது அதுக்கப்புறம் ஆவேஸ்கான ஓவரில். பட் அதுக்கப்புறம் எல்லாம் சொல்ல முடியும். அப்புறம் மறுபடியும் ஹர்ஷ்தீப் உள்ள வந்து அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 4 விக்கெட் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ அங்கேருந்து அப்படியே ஃபுல் டாமினேஷன். சரி வந்தால் வந்து நல்லா போடுறான், நம்ம ஆவேஸ்கான அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்கா நினச்சா அவன் போட்ட அடுத்த ஓவரே வந்து ஹேட்ரிக் சும்மா குச்சி எகிரிச்சு கிளாஸ்ன்னு ஆடும்போது அதுக்கு அடுத்த ஓவரே உள்ளே வந்த மல்டரும் பார்த்தீங்கன்னா LBW ஆக. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சதே கதை. அப்புறம் எப்போ ஆல் அவுட்டு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த கடைசி ஹோப்பா டேவிட் மில்லர். ஸோ இந்த மாதிரி அப்போல்லாம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து மோசமான நிலைமையில் இருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து ஒரு 100 அடிச்சு கொடுத்துட்டு போகிற பிளேயரு. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவரால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அவருக்கு ஆவேஸ்கான் ஒரு ஷார்ட் பாலை போட்டு ஆசையை தூண்டி ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து விக்கெட் கீப்பர் எஜ்ஜி கேட்ச் ஆயிடுச்சு கேஎல் ராகுலுக்கு. ஸோ அங்கேருந்து எப்போ ஆல் அவுட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து வெறுத்து போச்சு. 13வது ஓவர்லேயே வந்து 7 விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 3 விக்கெட் போகிறதுக்கு எத்தனை மொத்தம் 28 ஓவர் ஆயிடுச்சா, என்ன கணக்கு அது? 14 ஓவர் ஆயிடுச்சு கைஸ். டாப் ஆர்டரு மிடில் ஆர்டர் இவங்க காட்டாத அந்த தண்ணியை கீழே பாட்டம் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து காட்டிட்டு போயிட்டாங்க. சாதாரண தண்ணி கீழே ஹோல் போட்டு போர் போட்டு மோட்டரால் வச்சு அடிக்கிறாங்கய்யா. அவனும் நிற்கிறானுங்க. இப்போ வரும் அப்போ வரும்னு பார்த்தா ஒரு பக்கம் பெழுவாக்கி ஐயோ போகவே மாட்டேங்கிறான். அதுவும் அந்த 9th விக்கெட் பார்ட்னர்ஷிப்பு எப்பா ஏன்னா இப்படி ஆடுறீங்க, பெருசாக இவங்களே ஓப்பனிங் அடிக்கி விட்டுருக்கலாம் போல அப்படி கட்ட வைக்கிறானுங்க கைஸ். கேஎல் ராகுலும் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு நான் கொடுக்கும் ஃபாஸ்ட் பவுலே வச்சு தள்ளுறாரு. எல்லாத்தையும் 3 பவுலரையும் மாற்றி போடுறாரு. சுத்தமாக ஆடுறானுங்கடா டே. அப்பயும் பெலுக்குவையை வந்து 6 அடிக்கிறான். ஸோ ஃபைனலாக வந்து தட்டி தடவி அங்கங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கிற கேப்பெல்லாம் ஒரு சிங்கிள் ஓடி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து பெலுக்குவாயு ஸோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டார். 49/33 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் லாஸ்ட்டாக ஷம்ஷி வந்து 2 4 11 ரன்ஸ் நாட் அவுட் இருந்தார். ஸோ 116 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 27.3 ஓவர்ஸில் வந்து ஆல் அவுட்டே இருந்தாங்க. 117 தானே நல்லா அச்சலாம் அப்படிங்கிற மாதிரி பெருசாக அதுக்கப்புறம் எல்லாம் எதுவும் பேசுறது இல்லைங்க. ஸோ டீசெண்டாக
நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடச்சிது. ருத்ராஜ் கேக்வர்ட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து அன்லக்கியாக எல்பிடபிள்யூ அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டார் கொஞ்சம் ஓப்பன்லேயே. அதுக்கப்புறம் சாய் சுதர்சன் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர், ஸோ இவங்களோட பார்ட்னர்ஷிப், ஸோ அப்படியே கேமை கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சாய் சுதர்சன் ஸோ பக்கா கிளாஸான ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காமிச்சாப்பில். ஸோ 55 ஃபஸ்ட்டு மேட்ச்சு அதெல்லாம் நம்ம ஷாக்கார மாதிரி இல்லைங்க அவர் ஆடின விதம். அப்படியே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஆடிட்டு இருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்காவில் கம்ஃபர்டபுளாக ஆடிட்டு இருக்காங்க. 2 பேருமே 50 அடிச்சோன்னா ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் மேட்ச்சை ஒரு 6 அடிச்சு கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணார். அது கரெக்டாக கனெக்ட் ஆகாமல் கேட்ச் டு மில்லர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திலக் வர்மா சும்மா நின்றுட்டு சாய் சுதர்சன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 50 அவர் கம்ப்ளீட் பண்ணி கடைசியாக சும்மா வந்து திலக் வர்மா ஸோ வின்னிங் ஷாட் அந்த ஒரு ரன் வந்து சிங்கிள் ஓடி. ஸோ இந்தியா ஃபைனாக பார்த்தீங்கன்னா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணது மட்டும் இல்லாமல் சீரியஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்டில் இருக்கும். ஸோ இங்கே லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் பவுலிங் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எஃபெக்டிவாக தெரியல. ஒரு பக்கம் சாய் சுதர்சன் 50, ஸ்ரேயஸ் 50 அதெல்லாம் ஓகே, பட் இருந்தாலும் அந்தளவுக்கு ட்ரபிள் பண்ணல. ஸோ அவங்களோட பவுலிங் அட்டாக் ஸோ பெருசாக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து யார் இவ்வளோ தான் பவுலர்ஸா, சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸே இவ்வளோ தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாக்கார அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட லைனப் இருந்தது. ஸ்குவாடே அவ்வளோதான் இருக்குது, வேறு யாருமே இல்லை. ஸோ கொஞ்சம் மேபி அவங்க பவுலிங் கொஞ்சம் டார்கெட் ரொம்ப கம்மி தான். 117 ஈஸியாக வந்து சேஸ் பண்ணிடலாம் எந்த டீமாக இருந்தாலும். பட் இருந்தாலும் கொஞ்சம் இந்த ஃபைட் எதோ காமிச்சிருக்கலாமே பவுலிங்கில். ஸோ அது கொஞ்சம் டெவலப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நமக்கும் ஒரு காம்படிட்டிவான மேட்சை பார்த்து ஒரு ஃபீல் கிடைக்கும். போராக இருக்குதுங்க.